சீனி கரையும் வரைக்கும் சின்ன சின்ன துருவலாக இருக்கும். இப்போ சரியான பதத்துக்கு குழச்சி எடுத்திருக்கேன். இறுக்கமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்ட் ஊடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது பனங்காய் பலகாரம். பனங்காய் பலகார பிரியர்களுக்கு இது ஒரு நல்லொரு பதிவாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். வெளிநாட்டில் வாழ்கின்றோமே, எப்படி பனங்காய் பலகாரம் சாப்பிடுவதென்ற கவலை தேவையில்லை. இங்கு எல்லா தமிழ் கடைகளிலும் பனம்பழக்களி வாங்கலாம். அந்த பனம்பழக்களியை வச்சு எப்படி பனங்காய் பலகாரம் செய்வதென்பதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். இதற்கு நான் எடுத்துக்கொண்டது 750 மில்லி பனம்பழக்களி. இதை முதல்ல ஒரு சட்டியில் ஊற்றி நல்லா காய்ச்சி எடுக்க போகிறேன், அதாவது நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். கொதி எழும்பினதும் கருமுடியால் மூடிக்கொள்ள வேண்டும். கொதி எழும்பினதும் களி வெளியே தெறிக்க பார்க்கும். இதோட அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கொதி எழும்பிது. இப்போ நான் கரைமுடியால் மூடிக்கொள்கிறேன். இடையிடையே திறந்து புலாவி விடுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அடுப்பை விட்டு விலத்தி வச்சு கொஞ்ச நேரத்தில் இதுக்கு தேவையான சீனியை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ ஓரளவு ஆறித்து நான் இதற்கு 300 கிராம் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இது அளவான சுவையாக இருக்கும். இதை விட மேலதிகமான இனிப்பு சுவை தேவை என்று சொன்னால் கொஞ்சம் கூட்டி சேர்க்கலாம், அல்லது குறைவாக வேணும் என்று சொன்னாலும் குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. சீனி கரையும் வரைக்கும் இந்த மாதிரி துளாவி விடுங்க, அப்போ தான் சீனி சூட்டோடு சேர்ந்து கரையும். இனி நல்லா ஆற விட வேண்டும். இதை நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற விட போகிறேன். இப்போ நல்லா ஆறித்து இந்த டைமில் தேங்காய் பூ சேர்த்து கொள்ள போகிறேன். தேங்காய் பூவை துருவித்து, அல்லது நீங்கள் கடையில் ஃப்ரெஷ் பூ வாங்கினாலும் கூட இந்த மாதிரி கிரைண்டர் கப்பில் போட்டு அடிச்சுட்டு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் சின்ன சின்ன துருவலாக இருக்கும். நான் 4 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இதோட அவிக்காத கோதுமை மாவு சேர்த்து கொள்ள போகிறேன். நான் 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இவ்வளவும் தேவையில்லை. நாங்கள் குழைக்கும் போது அந்த பதம் வரும் வரைக்கும் மாவை போட்டு குழைச்சி பார்க்க வேண்டும். 1 கிலோவையும் அப்படியே போட தேவையில்லை. நாங்கள் எண்ணெய்க்குள்ளே கையால் கிள்ளி போடுற பதம் வரும் வரைக்கும் மாவை போட்டு குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த பக்கெட்டில் ஒரு அரைவாசி அளவுக்கு தான் எடுத்துக்கொள்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ சரியான பதத்துக்கு குழச்சி எடுத்திருக்கேன். இப்படி இருக்க வேண்டும். ஆக இறுக்கமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சரியான பதத்துக்கு வரும் பலகாரம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா கொதிக்க வேண்டும். கொதித்ததுக்கு பிறகு
நாங்கள் வடை செய்கிறதுக்கு ஒரு பதமான சூட்டில் வைக்கிற மாதிரி எண்ணெய் ஒரே மாதிரி கொதித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தான் பலகாரமும் ஒரே மாதிரி வந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி 3 விரலால் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கொள்ளுங்க. இறக்குவது சரியான பதத்தில் இறக்கி கொள்ள வேண்டும். ஆக முருக விட தேவையில்லை. பனங்காய் பலகாரம் சொற்றாக இருக்க வேண்டும். அதால் கொஞ்சம் இந்த மஞ்சள் கலர் மாறி ப்ரௌன் தன்மை வரும்போது இறக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இப்போ முந்தி போட்டது முன்கூட்டியே முடிகிறதால அதை முன்கூட்டியே இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். ஊரில் பலகாரம் செய்யும் போது எப்படி பனங்காய் பலகார வாசம் வருமோ அந்த மாதிரி தான் நல்லொரு வாசம் வந்து கொண்டிருக்கு. சுவையும் அப்படித்தான், கிட்டத்தட்ட ஊரில் நாங்கள் சாப்பிட்ட சுவை மாதிரி தான் இந்த பலகாரத்திலையும் இருக்குது. செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு நல்ல சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.